ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது ரெட்டலை சின்னத்தில் தான் ஜெயலலிதா அம்மையார் இருந்தாங்க. சீமான் வந்து 1% வாக்கு எடுத்தார். அதே சீமான் வந்து ரெட்டலை சின்னத்தில் இபிஎஸ் ஓபிஎஸ் இருக்கும்போது 7% வாக்குக்கு போயிட்டார். அப்போ லீடர்ஷிப்பில் ஜெயலலிதாவுக்கு லீடர்ஷிப் வந்து இபிஎஸ் ஓபிஎஸ் ரெட்டையர்களுக்கு இல்லை. அதனால தான் சீமான் வந்து ஒரு 6% வாக்கு உயர்ந்து அவர் 7% வாக்கை நெருங்கியிருக்கிறாரு. இப்போ ஒற்றை தலைமை ஆகும்போது இன்னும் சீமான் கிட்ட பலையினப்படுவார் எடப்பாடி பழனிசாமிங்கிறதான் என்னோட கருத்து. ஆக சீமான் கிட்ட பலையினப்படாத ஜெயலலிதா எங்க, சீமான் கிட்ட ஈரோடு கிழக்கிலே பலையினப்பட்டு நிற்கக்கூடிய அதை அதை வந்து நுணுக்கமாக ஆய்ந்து பார்த்தா பலையினப்பட்டு நிற்கிறார் எடப்பாடி பழனிசாமிங்கிறது தெரியும். அதைத்தான் நான் எல்லா விவாதங்கள்லையும் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஸோ அந்த ஜெயலலிதாவுக்குள்ள அந்தஸ்து வந்து சாப்ட் இந்துத்துவ ஓட்டை வாங்கக்கூடிய அந்தஸ்து வந்து எடப்பாடி பழனிசாமி கிடையாது. நிச்சயமாக அந்த வாக்குகள் வந்து இந்த முறை மோடி தலைமைக்கு அண்ணாமலை உழைப்பில் பாஜகவுக்கு தான் நிற்கும் நான் உறுதியாக நம்புகிறேன்.